Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மெட்டல் கட்டிங்னா சில MCQs பார்க்கலாம். இந்த MCQs எல்லாம் previous year SSC JE papers வந்து எடுத்தது. So first question என்னன்னு பார்த்தனா அது ஒரு finishing operation reaming தான். அது என்னன்னா sizing and finishing of holes. So அதுதான் நம்ம reaming னு சொல்லுவோம். Next வந்து universal dividing head. அது எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த மில்லிங் மிஷின்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பிளெயின் இண்டெக்ஸிங் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபார் கிரைண்டிங் ஹார்டர் மெட்டீரியல்ஸ் அதுக்கு என்ன கிரைண்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ கிரைண்டிங் மிஷினில் இருக்க அந்த கிரைண்டிங் வீல் இருக்குல்ல, ஸோ அதில் ஹார்டர் மெட்டீரியல் மேல் வந்து மிஷின் பண்ணோம்னா ஃபைன் கிரைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டக்டைல் எடுத்துட்டோம்னா அது வந்து சாஃப்ட்வேர் மெட்டீரியல் கரெக்டாக. டக்டைலில் மூணாவது லெட்டர் வந்து சி. ஸோ டக்டைலுக்கு வந்து கோர்சர், சீனா கோர்சர். ஸோ டக்டைல் சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ்னால் கோர்சர் கிரைன் சைஸ் வந்து யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே ஹார்டர் மெட்டீரியல்ஸ்னால் ஃபைன் கிரைன் சைஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதை நம்ம கீ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டேர்னிங் லா ஷாஃப்ட் ஆன் லேத்ஸ். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ லேத்தில் வந்து டூல் ஒர்க் பீஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது இப்போ லாங் ஷாஃப்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்டெடி ரெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கிரைண்டிங் வீலை வந்து நம்ம இப்போ ஷார்ப்னிங் பண்ணோம்னா இது வந்து பேர் ட்ரெஸ்ஸிங். இதே டூல் லைஃப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ரீஸ்டோர் பண்ணோம்னா அந்த ஆப்ரேஷன் பேர் ட்ரூயிங். விச் ஆப்ரேஷன் லேத் ஸ்பெண்டல் ஸ்பீட் இஸ் மினிமம் கேட்டிருக்காங்க. இப்போ த்ரெட் கட்டிங் பார்த்தோம்னா அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவோம். ஃபினிஷிங், லிங்க், டேப் டர்னிங் இதெல்லாம் இதோட கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணுவோம். ட்ரில்லிங் ஆப்ரேஷன்னா சிலிண்ட்ரிக்கல் ஜாப் இஸ் கிளாம்ப்ட் ஆன். என்ன சப்போர்ட்னு கேட்குறாங்க. இது வந்து வி பிளாக், அதில் தான் சிலிண்ட்ரிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ரில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து விச் மெஷின் டசன்ட் ரெக்வயர் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் கேட்குறாங்க. ஸ்லாட்டர், ஷேப்பர், பிளானர் இதில் எல்லாமே தேவைப்படும். ப்ரோச்சிங்கில் தான் நம்ம இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரோச்சிங் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மில்லிங் மிஷினில் நமக்கு தெரியும் ரெண்டு டைப் இருக்குது, ஹரிசாண்டல் மில்லிங், வெர்டிகல் மில்லிங் மிஷின். இது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட ஸ்பிண்டிலோட பொசிஷனை பொறுத்து தான் இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டாக பிரிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து எந்த மெட்டீரியலில் மெஷின் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டக்டைல் மெட்டீரியல் மெஷின் பண்ணால் கிடைக்கும். இதே உங்களுக்கு டிஸ்கன்யூஸ் வந்து பிரிட்டில் மெட்டீரியல் மெஷின் பண்ணால் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷேப்பரோட சைஸ் எதை பொறுத்து இருக்குன்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆர் அந்த டூல் ட்ராவல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டக்டைல் மெட்டீரியல் முன்னாடி பார்த்தது தான். டக்டைல் மெட்டீரியல் மெஷின் பண்ணால் கண்டினியூஸ் சிப்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம்னா அதுதான் போகும். அது என்னென்னா ஹை ஸ்பீடில் பண்ணும்போது மிஷின் பண்ணும்போது கண்டினியூஸாக கிடைக்கும். இதே லோ ஸ்பீடில் பண்ணோம்னா கண்டினியூஸ் சிப்ஸ் வித் பில்டப் எட்ஜஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டூல் லைஃப் வந்து என்னென்ன பேராமீட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் டு மினிமம் பார்க்கலாம். ஸோ ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட்டு, நோ ஸ்டடிஸ் இந்த ஆர்டர். ஸோ இது மேக்ஸிமம் டு மினிமம் அந்த ஆர்டர். இதை நம்ம எப்படி அமைச்சுக்கலாம்னா SFDN அந்த ஷார்ட் ஃபார்ம் வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீட், ஃபீட், டெப்த் ஆஃப் கட் அண்ட் நோ ஸ்டடிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேப்பர் டர்னிங்கில் டேப்பர் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. tan inverse of t minus t by 2l சொல்லியிருக்கோம். இப்போ 2l போட்டதுனால ஆங்கிள் வந்து உங்களுக்கு டேப்பர் ஆங்கிள் பாதி தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெளியே 2x போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோகடல் கட்டிங், அதுக்கு இன்னொரு பேர் வந்து 2D கட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ 3Dன்னு அப்போ 2D இதுனா 3D என்னன்னு பார்க்கலாம். அது வந்து ஆப்ளிக் கட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ஷேப்பரில் மெட்டல் ரிமூவல் எந்த ப்ராசஸில் வந்து இருக்கும், ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கும். பேக்வர்டில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரோக்கில் பார்த்தோம்னா ஜஸ்ட் டூல் வந்து ஐடியலாக தான் இருக்கும். அப்போ வந்து ரிமூவல் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் எந்த மிஷினில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஷேப்பிங் மிஷின். நெக்ஸ்ட் வந்து வெரி லார்ஜ் ஸ்பீட் ரேஞ்ச் எந்த மிஷினில் இருக்குன்னு கேட்குறாங்க, தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அது வந்து கிரைண்டிங் மிஷின். கிரைண்டிங்கில் வந்து நமக்கு வந்து சர்ஃபேஸ் ரொம்ப ஃபைன் ஃபினிஷாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ அங்கே தான் நமக்கு வந்து லார்ஜ் ஸ்பீட் வந்து தேவைப்படும். விச் பார்ட் ஆஃப் டூலிங் இஸ் ப்ரோன் டு கிராட்டர் வியர்னு கேட்குறாங்க. கிராட்டர் வியர்னா நமக்கு தெரியும் ஒரு குழி மாதிரி விழுகிறது. ஸோ அது எங்கே எந்த பார்ட்டில் விழுக்கும்னா ஒரு டூலோட ஃபேஸில் தான் விழுகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம சிரிக்கும் போது அந்த குழி விழுகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கே விழுகும், கன்னத்தில், அதாவது ஃபேஸில் தான் விழுகும். ஸோ அதை ஞாபகம் வச்சு இந்த ஆன்சர் வந்து எழுதிக்கலாம். ஸோ அது எந்த ஃபேஸ்னு பார்த்தோம்னா பர்டிகுலராக ரேக் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் ஷேப்பர் முன்னாடியே பார்த்தது தான். லென்த் ஆஃப் டூல் ட்ராவல் ஆர் இந்த ஸ்ட்ரோக்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ராவல் ஆஃப் கட்டிங் டூல்.
நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ரயில்ஸ் எல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து அலாய் ஸ்டீல், கார்பன் பர்சன்டேஜ் வந்து 0.8 to 0.9. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட்டிங் மிஷினில் வந்து கட்டிங் ஆயிடுச்சுன்னா எந்த டைரக்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா மேலேருந்து கீழே தான் மிஷினிங் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கில் தான் உங்களுக்கு வந்து கட்டிங் ஆயிடுச்சு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷனில் டார்க் வந்து ஆக்சுவல் ஃபோர்ஸோட அதிகமாக கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்டார்க் வந்து எப்போவுமே லெஸ் தேன் ஆக்சுவல் ஃபோர்ஸ். லேத் வெயிட்டோட மெட்டீரியல் என்னன்னு கேட்குறாங்க, கேஸ்ட் அயர்ன், பிகாஸ் இட் அப்சர்வ்ஸ் ரேடியேஷன்ஸ். while using high speed tools lathe speed of check is lowest in machine. அதாவது எந்த மெட்டீரியல் டூல் எந்த மெட்டீரியல் ஆஃப் ஒர்க் பீஸ் வந்து மெஷின் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் செக் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அலுமினியம். ஏன்னா அலுமினியம் வந்து வளைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஸ்பீட் கம்மியாக வச்சு தான் நம்ம வந்து மெஷின் பண்ணுவோம். அண்ட் டர்னிங் மைல்ட் ஸ்டீல் ஏரியா ஆஃப் cross section of cut remains constant. The cutting force will be minimum when the depth of cut is half of the feet per revolution. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்வஸ்டி ஆஃப் கட்டிங் டூல் என்னன்னு கேட்குறாங்க, ரெட் ஹாட் ஹார்ட்னஸ். வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட்னஸ் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் MCQs வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.